சும்மா சீனிக்குது இன்னைக்கு. ரொம்ப நாளாக இதை பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் அதோட டைம் வந்திருக்கு. பட் நான் கேஎஃப்சியா அப்படின்னு கேட்டால் நான் கேஎஃப்சின்னு ஃபோக்கஸ் பண்ணி பண்ணல. எங்கே வேணால் போய் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சேன். பட் நம்ம கேஎஃப்சியில் வந்து கஸ்டமர் சர்வீஸ் செம்மையாகும். ஆனால் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு கொண்டு போய் கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, என்னதான் நடக்குதுன்றதப்பா அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்னதான் அச்சு பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறேன். சொல்கிறேன், எனக்கு செக் வைக்கிறல்ல நீ. ஆனால் மாட்டணும். அச்சிச்சோ. வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போகலாம். ஓகே கேஸ், நம்ம ஃபஸ்ட்டு மேலே போய் ஆர்டர் பண்ண போகிறோம். ஃபுட் வந்ததுக்கப்புறமா தான் நம்ம டேரே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எனக்கு ஒரு லஞ்ச் காம்போ. தேங்க்யூ. நான் என்ன ஆர்டர் பண்ணேன்னா, இங்கே வந்து ரைஸ் இருக்கும் கைஸ். நம்ம கேஎஃப்சினாலே பார்த்தாலும் சிக்கன் தாங்க. நம்ம தலைவர்னாலே நமக்கு சிக்கன் தான் தெரியும். பட் அதையும் தாண்டி இங்கே நிறைய இருக்குது. ரோல் அதெல்லாம் இருக்குது. அச்சுக்கு ரைஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது கூட வந்து எப்பயும் போல் சிக்கன் கொடுத்துருவாங்க. அண்ட் தென் பெப்சி, இதெல்லாமே ஒரு காம்போ வந்துடும். அது வந்ததுக்கப்புறமா நம்ம வேலையாக எல்லாம் பிளான் தானே சார். இது ஒரு காம்போ லஞ்ச் மீல் மாதிரி. இது வந்து அவங்க எவ்வளோன்னு சொன்னாங்கன்னா 209 ரூபாய். லெமன் ரைஸ். கேஎஃப்சியில் லெமன் ரைஸ் கொடுப்பாங்களா? உருளைக்கிழங்கு எங்கடா ரைஸ் இங்கே பாருங்க. நீங்கள் வந்து இது புளி சாதம்னு நினைப்பீங்க. பட் இது வந்து புளி சாதம் கிடையாது. இது வந்து கேஎஃப்சியோட ஸ்பெஷல் ரைஸ். நேம் எனக்கு தெரியல. இது வந்து இது ஒரு கிரேவி இருக்கும். ஒரு கிரேவியை ஃபஸ்ட்டு கீழே வச்சுருவாங்க. அதுக்கு மேலே ரைஸ் போட்டு கொடுப்பாங்க. அது வந்து கேஎஃப்சி ரைஸ் எனக்கு பேர். ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இப்போயே ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து அச்சோட ஃபேவரட். இன்னொரு விஷயம் என்னன்னா, கேஎஃப்சியை பற்றி அச்சு வேலை செய்யிட்டு இருக்கும்போது அச்சு இது நிறைய சாப்பிடுவேன். பூஸ்ட் இஸ் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி மாதிரி அச்சோட சீக்ரெட் வந்து கேஎஃப்சி வேலை செய்யும்போது இது எல்லாமே கேஎஃப்சி டேரும் இதை வச்சு தான் பண்ண போகிறோம். அச்சுக்கு செம்ம பசியில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சாப்பிட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம டேர் பண்ணிக்கலாம். சாரி கைஸ். அப்புறம் ஒரு பீஸ் ஒன்று கொடுத்துருவாங்க. இது என்ன பீஸு? ஃப்ரீயாக இருந்தால் ஓகே. அப்புறம் இந்த போறப்பு தான் நல்லா அத நினைச்சுத்தான் யாரும் பார்க்கல. ஐயோ நிறைய பிஸ்டனே. உடனே ஒன்று விற்கிறதுக்கு போதா நிறைய பிஸ்டனே. நல்லா போகிறேன். இவ்வளோ பெரிய முடியை உள்ளே போட்டால் நான் கண்டுபிடிச்சிருவாங்க. அச்சு என்ன அச்சு பண்ணுறீங்க முடியை வச்சு அப்படி கேட்குங்க. நீங்கள்லாம் வந்து வீட்டில் சாப்பிடும் போது நம்ம அம்மாலாம் வந்து சாப்பாட்டை தெரியாமல் சமைக்கும் போது முடியை போட்டாங்கன்னா சில பேர்லாம் எடுத்து போட்டு சாப்பிடுவாங்க. நானும் அந்த கேரக்டர் தான். நானும் எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க. அது வந்து நம்ம அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது. ஆனால் இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. நம்ம கேமராமேன் மாதிரி நான் சொல்லும் போதே அப்படி சொல்லிட்டு இருக்கான். அவனை மாதிரி ஆளுங்களாம் எப்படின்னா, அப்படி ஒரு முடி இருந்தாலும் போல அவங்களால சாப்பிட முடியாது. ஹைஜீனிக் ப்ராப்ளம் ஆகிடும் அவங்களுக்கு. ஆனால் அவங்க குளிப்பாங்களா குளிக்க மாட்டாங்களா அதனால அந்த மாதிரி அவங்க எவ்வளோ ஹைஜீனிக்காக இருந்தாலும் பரவாயில்ல. பட் சாப்பாடு வந்து ரொம்ப கன்சர்ன்டாக சில பேர் சாப்பிடுவாங்க. அவங்க தப்புன்னு நான் சொல்ல. ஏன்னா என்ன மாதிரி சில பேர் இருக்கும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக சில பேர் இருக்கிறாங்க செய்வாங்க. நோட் பண்ணுங்கப்பா பின்றாப்பா ஆப்வியஸா எஸ் அந்த மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா வயிற்றுக்குள்ளே போனால் அது நிறைய வேலை செய்யும். ஸோ அப்படி இருக்கிறது நல்லது. பட் ஸ்டில் நான் அதை வந்து கண்ணால் பார்த்தோன்னா தூக்கி போட்டு நான் பாட்டுக்கு சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு சமைக்கிறாங்க அந்த ரீசனுக்காக. ஆனால் ஓ நீ அந்த அளவுக்குலாம் யோசிக்கியா? அஜிய கைஸ், கேமராமேன் வந்து ப்ரோ லெவலில் யோசிக்கிறாப்புல. அந்த முடியில் எவ்வளோ அழுக்கு இருக்கும், அந்த அழுக்கெல்லாம் சாப்பாடுக்குள்ளே சேர்ந்து அப்படி கலரி இப்படி என்னாலே சாப்பிட முடியாமல் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கா. ஸோ அந்த அளவுக்கு யோசிக்கிறான். நான் அந்த மாதிரிலாம் இல்லை. நான் ரொம்ப சிம்பிள் கைஸ். இப்படி பார்த்தேன்னா அப்படி எடுத்து தூக்கி போட்டு ஆப்போ கழுது அப்படின்னு நான் பாட்டு சாப்பிட ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி தான் அச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அச்சோட முடியவே எடுத்து ஃபர்ஸ்ட் இங்கே மேலே நமக்கு ஸ்ட்ரைட்டாக கேமரா இருக்கான்னு செக்கிங்கை போட்டு நமக்கு மேலே கேமராவில் நமக்கு 2 சைட்லையும் சூப்பராக கேமரா வச்சுருக்கோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த கேமராவுக்கு தெரியாத மாதிரி நான் வந்து நம்மளோட தலையில் இருக்க முடியை வந்து எடுத்து இதில் போட போகிறோம். ஏன் இப்படி பண்ணுற, அதில் முடி இருந்தால் கூட பரவாயில்ல, நீயே பிச்சு போடுற அப்படி கேட்பீங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது ஏன்னா நம்ம வீட்டில் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, சாரி தெரியாமல் போட்டேன்டா, இதுமாரி நான் போடாமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. பட் இங்கே ஒர்க் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஓ அப்படியா விஷயம். அச்சு நைஸாக பாதி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் இந்த வேலையை பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சாப்பிடவே இல்லை. இவ்வளோதான் சாப்பிட்டே இருக்கேன். இது வந்து அச்சோட முடின்னு தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து லைட்டாக கேர்ள் ஆக்கிடுவேன். குச்சி இழுத்தா லைட்டாக கேர்ள் ஆகும். ஆயிடுச்சு. இப்போ இதை பார்க்க ஏன் முடி மாதிரி இல்லைல்ல, கேர்ள் பண்ணிட்டேன்னா பரவாயில்லையே. அச்சுக்கு நிறைய விஷயம் தருது. இப்போ இவ்வளோ போட்டுருவா. அது கேஎஃப்சி சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் தான். அதெல்லாம் போட்டேன்.
சொல்லுவாங்க. ஓகே கைஸ், நான் வந்து அதுக்குள்ளே முடியை போட்டுட்டு ஒரு மாதிரி அடக்கம் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லைட்டாக மட்டும் வெளில எட்டி பார்க்குற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக போய் அவங்ககிட்ட காட்ட போகிறேன். வந்து இதில் ஒரு முடி விழுந்திருக்கு, இதில் வந்து எனக்கு இப்போ நான் வந்து டோட்டலாக வேறு ஆள் மாதிரி இல்லை, எனக்கு முடி விழுந்தா பிடிக்காதுங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி பார்ப்போம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இவனை மாதிரி வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிடணும், கேரக்டர் சேஞ்ச் பண்ணிட்டு அச்சுக்கு ஆக்சுவலாக அதுதாங்க உண்மை. நான் வந்து முடியை பார்த்தா இப்போ இப்படி இருந்திருந்ததுனா கூட ஒரு வேளை அது கேசியாகவே இருந்தாலுமே கேசிலாம் விடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் வந்து பக்காவாக கேப்பெல்லாம் போட்டு செம்ம க்ளீனாக ஒர்க் பண்ணுவாங்க. வெளியில் நிற்கிறவங்களே வந்து கேப்பெல்லாம் போட்டிருக்காங்கன்னா அப்போ உள்ளே இருக்கவங்க எவ்வளோ ஹைஜீனிக்காக அதெல்லாம் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. பட் ஸ்டில் அதையும் மீறி எப்படி இதுக்குள்ளே முடிய போச்சு அப்படின்றதான் அச்சுல போய் கேட்கவே போகிறேன் இல்லையா. ஸோ ஸ்டே டியூன்ட். என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு தெரியல. நான் வந்து ஒரு யூடியூபர்னு அவங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். எடுத்து போட்டு பரவாயில்ல சாப்பிட்ருங்க அப்படின்னாங்கன்னா இப்போ தான் ஆர்டர் பண்ணேன். இதில் வந்து முடிவில் இருந்துருக்கு. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. ஆனால் நிறைய வாட்டி ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி கூட இந்த மாதிரி முடியெல்லாம் வந்ததே இல்லையே. சவர்க்காய் போட்டுருக்கோம், ஆனாலும் தெரியாமல் இருந்துருக்கேன். அதான் நான் ஷவர்க்காய் போட்டும் தெரியாமல் இருந்துச்சுல. சரி பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. இதோட நானே சாப்பிட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரிலாம் பார்த்துக்கிட்டிங்களா? நான் மாற்றியே கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கீங்க? ரொம்ப டச் பண்ணிட்டீங்கண்ணே. உங்கள்கிட்ட ஒரு உண்மையை ஒத்துக்கிறேன். என்ன மேட்டர்னா ஆக்சுவலாக முடி வந்து உள்ள நானே தான் என்னோட முடி எடுத்துல போட்டேன். ஆக்சுவலாக சாரிங்க, டென்ஷன் ஆகாதீங்க. யூஸ்வலாக கேஸ் அதெல்லாம் விழவே விழாது, வாய்ப்பே இல்லை, எனக்கும் தெரியும். அதையும் தாண்டி இப்படி ஒரு வேலை இருந்துருந்தா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு மாற்றி கொடுத்துருவீங்களா? பட் அது நடக்க வாய்ப்பே இல்லைல்ல. கைஸ், அவங்க ரொம்ப ஸ்வீட்டாக நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவங்க வந்து நான் மாற்றி கொடுத்துருவோம் அதிலே தான் அவங்க குறிக்கோளாக இருக்காங்க. அவங்க வந்து இன்னொரு விஷயத்த ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. ஏன்னா கண்டிப்பாக அதெல்லாம் விழுறதுக்கு வாய்ப்பே இல்லையே, முடியெல்லாம் விழாது அப்படின்னு சொல்லிட்டு. முடியெல்லாம் விழாது, அதையும் மீறி முடிய விழுந்துருந்துன்னா மேபி அவங்க மாற்றி கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது தப்பு இல்லையா? நம்மளே முடிய போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட மாற்றி கொடுக்க சொல்கிறது வந்து ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்றதால நான் வந்து மாற்றலாம் அப்படியே வந்துட்டேன். நம்ம இது வந்து உண்மையாகவே முடி ஒரு வேலை விழுந்துருந்தா அவங்க சொல்லி மாற்றி தரலாம். நம்மளே பண்ண வேலை அப்படின்றதுனால அச்சு வந்து இதை சாப்பாடு அவுட் பண்ணிடுறேன். ஏன் அச்சு நீ தான் முடி ஒன்று தூக்கி போட்டு சாப்பிடுவியே அப்படி கேட்பீங்க. கேமரா முன்னாடி இப்படி இருப்பேன். கேமராவை கட்டுன்னு சொன்ன உடனே தூக்கி போட்டு டக்கு டக்குன்னு சாப்பிட ஆரம்பிச்சு. உங்கள் முன்னாடி நான் ஹைஜீனிக்காக இருக்கேன் கைஸ். கேமராமேன் என்னங்க நல்லா டேஸ்டாக இருக்கும். ஏன் முடியாண்டா அவரை நானும் இப்போ தான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு இங்கே பார்த்தியா முடியெல்லாம் போகணும் பர்ஃபெக்டாக இருப்பேன் தான். டஸ்ட்டு கூட இருக்காது. சாப்பிட மாட்டேன். என் முடிய சாப்பிடு. அச்சு முடிய சாப்பிடு. பார்த்தாச்சு சார். சும்மா சொல்லுங்க. அவன் கண்டிப்பாக சாப்பிட மாட்டான். அவங்க அம்மா முடி விழுந்தாலே சாப்பிட மாட்டான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா மிச்சம் இருக்குல்ல இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஜாலியாக அப்படியே சில்லாக வீட்டுக்கு இறங்கி. ஓகே யா அச்சு உண்மையாகவே ஒரு முடி இருக்கா அப்படின்னு நோண்டி பார்க்கும்போது இப்போ போய் சொன்னால் நம்பவே மாட்டாங்க. போய் சொல்லாத மறுபடியும் வீடியோக்காக தானே வந்தேன். அச்சு சும்மானு சொல்கிறீங்க முடி விழுந்தா நீங்கள் சாப்பிடவே மாட்டீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களா? அதனால சாப்பிடுவேன். சும்மா எங்கள் முன்னாடி ஒரு வாய் வைக்கிற மாதிரி வச்சுட்டு அங்கே போய் துப்பிடுவீங்க அப்படின்னு. என் முடி தான்டா. உன் முடி ஒன்றா குடிக்க மாட்டேன். நான் சாப்பிட மாட்டேன். சிக்கன் கூட முடி வச்சு விட்டாவா? அதே போல் சிக்கன் கூட இதுக்கப்புறம் முடி வரும் வச்சுட்டு என்ன மாதிரி பிடிங்கி நடுவில் வச்சுப்பேன். இல்லை நான் முடி சாப்பிடுவேன்டா. எனக்கு முடி ரொம்ப பிடிக்கும். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய இருக்குது. இது ஆப்போசிட்லேயே தலப்பாக்கட்டி இருக்குது. அங்கே கூட போயிருந்துருக்கலாம். அச்சு ஏன் எல்லாரையும் விட்டுட்டு அச்சு ஏன் இங்கே மறுபடியும் கேஎஃப்சிக்கே வந்தேன்னா அச்சுக்கு கேஎஃப்சி பற்றி நல்லா தெரியும். தே ஆர் ஸோ ஸ்வீட். அகைன் சொல்கிறேன். ஏன் ரொம்ப பிராண்டிங் பண்ணீங்க அச்சு அப்படி சொல்லுவேன். உண்மையாக சொல்கிறேன். அந்த பிராண்டிங் மாதிரி தெரிஞ்சுன்னா லெட் இட் பி தப்பு இல்லையே. ஆக்சுவலாக இவங்களோட சர்வீஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்க வந்து யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்றது ரொம்ப இன்டென்ஷனலாக இருப்பாங்க. அண்ட் ஃபுட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணி கொடுக்க தான் பார்ப்பாங்க. அதுதான் அவங்களோட பிராண்ட் வந்து கொடி கட்டி பறக்கிறதுக்கான ஒரு மெயின் ரீசன். அவங்களோட மெயின் ரூல்ஸ் இதெல்லாம் இருக்கும். அச்சுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். மரியாதையாக நடத்துறது தானே எல்லாம். இது மட்டும் இல்லாமல் இவங்களோட டேஸ்ட்டுங்க அதனால தான் இப்போ எங்கள் வேலையை செஞ்சேன். அதான் உண்மை. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்ச சூப்பராக. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பராக அச்சுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பராக அச்சுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுன்னு சொல்லணும் தான் நான் ப்ளீஸ். இந்த டேரை வந்து நீங்கள் எனக்கு கொடுக்கல, அகைன் நம்ம கிரியேட்டிவ் டீம் தான் கொடுத்தது. இப்போ நீங்கள் க்ரியேட்டிவ் டீமை பார்த்துருப்பீங்க. இந்த 4 பேர் தான். அவங்களோட பேர் என்னன்னு சொல்லிட்டு நான் ஃபியூச்சரில் சொல்கிறேன். அண்ட் அவங்களுக்கு தான் வந்து அப்புறம் நீங்களும் உங்கள் வீட்டில் சாப்பாட்டில் முடிவுன்னு அச்சு மாதிரியே நீங்களும் எடுத்து போட்டு சாப்பிடுவீங்களா? இல்லைனா கேமராமேன் மாதிரி நீங்களும் ஐயோ நான் சாப்பிட மாட்டேங்க நாங்கள்லாம் ஹைஜீனிக்கில் அந்த மாரி அப்படின்னு அவங்க கமெண்ட் பண்ணுங்கள்.
சாரி அப்படி சொல்லக்கூடாது. ஹைஜீனிக்காக இருக்கிறது. வீட்டு சாப்பாடு இல்லை, எங்கே விழுந்திருந்தாலும் முடி விழுந்திருந்தாவே நீங்கள் எடுத்து போட்டு சாப்பிட்ற கும்பலா இல்லை வந்து சாப்பாடே ஒதுக்கி வைக்கிற கும்பலான்னு கமெண்ட் பண்ணுவோம். எனக்கு சோறு தான் முக்கியம். அது முடி விழுந்தாலும் சரி, கோழி ஆடு இந்த மாதிரி எது செத்து விழுந்தாலும் சரி, அச்சும் ஃபஸ்ட்டு அதை தான் சாப்பிடுவோம். இதே மாதிரி இன்னும் சூப்பராக இருந்தால் சும்மா இருக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கிரியேட்டிவ் டீம் வந்ததுக்கப்புறம் எங்களோட டேரக்டர் நீங்கள் எப்படி வச்சு எடுப்பீங்கன்னு கேட்பீங்க. நீங்கள் வந்ததுக்கப்புறம் தாங்க கிரியேட்டிவ் டீமே வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் தான் எனக்கு எல்லாமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுறதை விட்டுறாதீங்க. அச்சு உங்களோட கமெண்ட்ஸ் பார்த்துட்டே ஸோ இதே மாதிரி சூப்பரான நாளைக்கு உங்களை நிறைய மீட் பண்ணுறேன். டாடா ஃப்ரம்